ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்டி அகாடமிலேருந்து வாஹித். முக்கியமாக நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ண நோக்கம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுறாங்க. என்னடா இது மேக்ஸ் இருக்கே டிஎன்பிசியில், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, என்ன பண்ணுறது, நம்ம எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், டிஎன்பிசியில் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் போன்ற எல்லா எக்ஸாம்னு போனீங்கன்னா மேக்ஸ் இல்லாமல் ஒரு எக்ஸாமே கிடையாது. அது நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். அதுக்குன்னு நீங்கள் மேக்ஸ் பார்த்து பயப்பட வேண்டியன்னு சொல்லி அவசியம் இல்லை. அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். சில பேர் சொல்லுவாங்க மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்ப்பா, அது நிறைய பேஜ் போடணும், அது போட்டுகிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவு அதை புரிஞ்சுக்கிறோமோ, எந்த அளவு அந்த கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மேக்ஸ் மாறும் நமக்கு. அதை நம்ம ஈஸியாக மாற்றுறதும் அதை கஷ்டமாக மாற்றுறதும் அது நம்ம கையில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு மேக்ஸ் டீச் பண்ண போகிறேன். நான் முக்கியமாக இந்த சேனல் ஓப்பன் பண்ண காரணமே, நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, மேக்ஸ் எனக்கு வர மாட்டேங்குது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் முக்கியமாக டீச் பண்ண வந்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷார்ட் கட்ஸ் தான் உங்களுக்கு நடத்துவேன். அதை நான் மேக்ஸிமம் சொல்லிடுறேன். சில பேர் சொல்லுவாங்க ஷார்ட் கட்ஸ் சீக்கிரம் மறந்து போயிருமே, அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. அவங்க சொல்கிறது உண்மைதான், ஷார்ட்கட்ஸ் மறந்து போயிடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதை போட போட அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் தான், எதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் சீக்கிரமாக அது மறக்கவே மறக்காது. அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம டிஎன்பிசியை சீக்கிரமாக நம்ம மேக்ஸ் சால்வ் பண்ணலாம். அதன் மூலயமா நம்ம ஜிஎஸ் மற்ற இதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.